லார்ட் ரேடியோ ப்ராஃபிக் மினிஸ்ட்ரி சார்பாக இந்த நாளிலும் கூட எங்களோடு இணைந்திருக்கிறவங்க ஒவ்வொருவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே எங்களது அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். இந்த டிசம்பர் மாதம் முழுவதும் நம்ம தியானிச்சு வந்து கொண்டிருக்கிற வாக்குத்தத்த தலைப்பு நற்செய்தியின் மாதம், மந்த் ஆஃப் குட் நியூஸ். அதே வாக்குத்தத்த தலைப்புல இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, கர்த்தர் உங்க ஒருத்தருக்கும் குட் நியூஸ் தர போறாரு. அதுலயும் விசேஷமா யாரு குட் நியூஸ் கேட்க செய்ய போறாரு அப்படின்னா, திக்கற்றவர்கள், ஹோப்லெஸ்ஸா இருக்கிறவங்க, ஹெல்ப்லெஸ்ஸா இருக்கவங்க, இந்த சூழ்நிலை எனக்கு யார் வந்து நிற்பா, இந்த நிலைமை மாறுமா, எந்த உலக மனுஷனும் வந்து இந்த சூழ்நிலையை மாற்ற முடியாது, நான் இப்படி ஒரு சிச்சுவேஷன்ல இருக்கேனே அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்க அப்படின்னா, கர்த்தர் இன்னைக்கு தர வாக்குத்தத்த வசனம், புவர் பீப்புள் வில் ஹியர் த குட் நியூஸ். இதுல புவர்ன்றது பணம் காசு வச்சு நம்ம ஏழையா இருக்க கான்டெக்ட்ல இல்லை. இதுல புவர் பீப்புள் அப்படின்னு நம்ம என்ன விஷயத்துல பார்க்க போறோம் அப்படின்னா, எளிமையானவர்கள், இன்சிக்னிஃபிகண்டா இருக்க பீப்புள். அந்த நம்ம வந்து நம்மளால சொந்தமா சுயமா எந்த காரியமுமே நம்மளால செய்ய முடியாத சிச்சுவேஷன்ல இருக்கோம். இந்த சூழ்நிலை மாறாது, அதாவது என்னோட சொந்த எஃபர்ட்னால மாறாது அப்படின்னு யாரெல்லாம் இருக்கீங்களோ, கர்த்தர் உங்க எல்லாரையும் குட் நியூஸை கேட்க செய்ய போறாரு. வாங்க என்னோட கூட சேர்ந்து ரூத், புக் ஆஃப் ரூத்க்கு வாங்க. ரூத் பத்தி இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம். ரூத் பத்தி நம்ம நிறைய பேருக்கு தெரியும், இருந்தாலும் தெரியாதவர்களுக்கு நான் சொல்றேன். ரூத்ன்றவ ஒரு மோவாபைட், மோவாப்ல இருக்கிற ஒரு அந்நிய பெண், இயேசுவை அறியாத பெண். அவ வந்து அவங்களோட மாமி நகோமியோட கூட பஞ்சத்தின் நிமித்தம் பெத்லஹேமுக்கு வராங்க. பெத்லஹேமுக்கு வரும்பொழுது ரூத்தின் இடத்துல ஒண்ணுமே கிடையாதுங்க. ஸோ ரூத்தும் நகோமியும் ஒரு வீட்டுல இருக்காங்க. இப்ப ரூத் என்ன பண்றா, ஒரு நாள் ஒரு ஃபீல்டுக்கு போயிட்டு, அதுல வாங்கல 2வது அதிகாரம் 7வது வசனம், அறுக்கிறவர்கள் பிறகே அரிக்கட்டுகளிலிருந்து சிந்தினதை பொறுக்கிக் கொள்ளுகிறேன் என்று அவள் என்னிடத்தில் கேட்டுக்கொண்டாள். இது என்னன்னா, ஒரு ஃபீல்டுல வேலை செய்யறவங்க கிட்ட போயிட்டு ரூத் என்ன சொல்றா, நீங்க பண்ற ஹார்வெஸ்ட்ல என்னென்ன சிந்துதோ அந்த சிந்துத துணிக்கைகளை நான் வந்து பொறுக்கிட்டு போறேன் அப்படின்னு அவ கேக்குறா. சோ அப்ப என்ன பண்றா, அவ ஒரு நிலத்துக்கு வரா. அந்த நிலத்துல வேலை செய்ய அவளுக்கு தகுதியே இல்லைன்னு நினைக்கிறா. அதனால வேலை செய்யறவங்க ஏதோ சிந்துது, அந்த அரிக்கட்டை எடுத்துட்டு போகும்போது என்ன கீழே சிந்துதோ அதை நான் எடுத்து கொண்டு போயிட்டு நானும் என்னோட மாமியும் அவங்களோட டே டு டே லைஃபை பார்க்கலாம் அப்படின்னு நினைச்சுதான் அவ வரா. ஆனா அவளுக்கு கிடைச்ச ஃபேவரை பாருங்க. 2nd chapter 3வது வசனம், அவள் போய் வயல்வெளியில் அறுக்கிறவர்கள் பிறகே பொறுக்கினாள். தற்செயலாய் அவளுக்கு நேரிட்ட அந்த வயல் நிலம் எலிமெலேக்கின் வம்சத்தான் ஆகிய போவாஸ் உடையதாய் இருந்தது. இப்ப இந்த நிலம் போவாஸோட நிலம், ஓகேவா? இப்ப போவாஸ் அந்த நிலத்துக்கு வராரு. மோவாபிய பெண் இந்த ரூத்தை பார்த்து யார் இவன் கேக்குறாரு. அதுக்குதான் இவங்க சொல்றாங்க, சிந்தினதை பொறுக்கிக்க வந்தா அப்படின்னு சொல்றாங்க. இப்ப போவாஸ் அவளுக்கு என்ன சொல்றாருன்னு பாருங்களேன். இந்த இடத்துலதான் ரூத் வந்து இஸ் ஹியரிங் த குட் நியூஸ். பாருங்க 8வது வசனம், 2வது அதிகாரம் 8வது வசனம், அப்பொழுது போவாஸ் ரூத்தை பார்த்து, மகளே கேள், பொறுக்கிக் கொள்ள வேறே வயலில் போகாமலும் இவ்விடத்தை விட்டு போகாமலும் இங்கே என் ஊழியக்கார பெண்களோடு கூடவே இரு. அவர்கள் அறுப்பறுக்கும் வயலை நீ பார்த்து அவர்கள் பிறகே போ. இப்போ இப்படி ஒரு சிச்சுவேஷன் வந்து நினைச்சு பார்க்கலாமா? இப்போ ஒரு ஃபீல்டுல யாரோ ஒருத்தவங்க வராங்க, திடீர்னு எஜமானனுக்கே தெரியல அது யாருன்னு. அப்போ வரும்பொழுது என்ன கேட்பாங்க, யார் நீ, இங்க எதுக்கு வந்த, இங்க இருந்து போ அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா ரூத்துக்கு என்ன சொல்றாங்க, யார் நீன்னு கேட்டாரு. அதுக்கு உடனே என்ன அவங்க யாருன்னு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டாங்க. ஆனா ரூத்தை பார்த்து பாஸ் என்ன சொல்றாரு, நீ வேற எங்கேயுமே போகாத. இப்படி யாராச்சும் சொல்லுவாங்களா? யோசிச்சு பாருங்களேன். நீ வேற எங்கேயுமே போகாத, இங்கேயே இரு அப்படின்னு சொல்றாங்க. சோ இதே மாதிரிதான் கர்த்தர் நம்மளோட சூழ்நிலையிலையும், நம்ம திட்டுவாங்களோ, இந்த சூழ்நிலையில என்ன நடக்குமோ, இதுக்கு நான் டிசர்விங் கிடையாதே, இங்க நான் போறேனே, இது என் சூழ்நிலையா இருக்கே, என்ன சொல்லுவாங்களோ நீங்க பயந்து கொண்டிருக்கிறீங்களா? இல்ல, கர்த்தர் உங்களை நற்செய்தியை கேட்க செய்வார். தயை உங்க சிரசுல ஒரு ஃபேவர், கடவுளோட தயவு உங்க சிரசுல வந்து விழுந்து உங்களை பார்த்த உடனேவே மனுஷர்கள் தயவாய் பேசுவாங்க. பரவாயில்ல, இங்க இருக்கட்டும் அப்படின்னு சொல்ற அளவுக்கு. அதுக்கப்புறம் வாங்க, அதோட நிக்கல. போவாஸ் என்ன சொல்றாருன்னா,
ஒருவரும் உன்னை தொடாதபடிக்கு வேலைக்காரருக்கு கட்டளையிட்டு இருக்கிறேன். எவ்வளவு பெரிய ப்ரொடெக்ஷன் பாருங்களேன். ரூத் வந்து ஒரு பெண். அப்ப அங்க இருக்கிற ஆண்கள் வேலைக்காரர்கள் யாருமே அவளை எந்தவித பாதிப்பும் உண்டு பண்ணக்கூடாதுன்னு வேலைக்காரர்களுக்கு கட்டளையிட்டு இருக்கேன். அப்போ சேஃப்டியும் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் வாங்க, உனக்கு தாகம் எடுத்தால் தண்ணீர் குடங்கள் அண்டைக்கு போய் வேலைக்காரர் மொண்டு கொண்டு வருகிறதிலே குடிக்கலாம். இப்போ தண்ணி வேணுமா, அவங்க கொண்டு வந்து வச்சிருக்க தண்ணிய நீ குடிச்சுக்கோ அப்படின்னு சொல்றாரு. அப்போ இங்க பாத்தீங்களா, இது இப்ப வரைக்கும் நம்ம பார்த்த ஆசீர்வாதம் என்ன? அவளை தரத்துல வயல்ல இருந்து வெளியே போன தூரத்துல இங்கேயே இருன்னு சொல்லிட்டாங்க. இருக்கிற இடத்துல ஒரு பாதுகாப்பும் ஏற்படுத்தி கொடுத்துட்டாங்க. இருக்கிற இடத்துல தண்ணியும் கொடுத்துட்டாங்க. அப்போ இது மாத்திரம் ரூத்துக்கு கிடைச்ச ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. எந்த வயல்ல தனக்கு வேலை செய்ய கூட அருகதை இல்ல, சிந்துனது இல்ல விழுகிறத பொறுக்கிறதுக்கு தான் எனக்கு அருகதை இருக்குன்னு நினைச்சாலோ அதே வயலுக்கு அவ எஜமானி ஆயிட்டாங்க. ஆச்சரியப்படுறீங்களா? ஆமா, போவாஸ் வந்து ரூத்தை கரம் பிடிச்சு தன்னோட மனைவியாவே ஆக்கிட்டாங்க. அந்த வசனம் எங்க இருக்குன்னு உங்களுக்கு நான் காட்டட்டுமா? 4வது அதிகாரம் 13வது வசனம். போவாஸ் ரூத்தை விவாகம் பண்ணினான், அவள் அவனுக்கு மனைவியானாள். அவன் அவளிடத்திலே பிரவேசித்த போது அவள் கர்ப்பம் தரித்து ஒரு ஆண் பிள்ளையை பெற கர்த்தர் அனுகிரகம் பண்ணினார். இப்போ எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் பாருங்களேன். ஒண்ணுமே இல்லாத ரூத்து ஒரு வயலுக்கு போய் பொறுக்குனதுக்கு தான் வரலாம் அப்படின்னு நினைச்சா, ஆனா அந்த வயலுக்கு அவ எஜமானியாவே ஆயிட்டா. இன்னைக்கும் என்ன சூழ்நிலையில் நீங்க இருக்கிறீங்க? இதுக்கே நான் தகுதி இல்லைன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல. யூ ஆர் கோயிங் டு ஹியர் தி குட் நியூஸ்ங்க. உங்க காது நற்செய்தியை கேட்க போகுது. இல்ல பரவாயில்ல, நீ வா, நீ தான் எங்களுக்கு வேணும்னு சொல்ல போறாங்க. இல்ல அப்படின்னு கர்த்தர் வந்து உங்க வாழ்க்கைக்கு God is going to send you Boaz. எழுதிக்கோங்க. நீங்க உங்களுக்கு என்ன வேணுமோ அதை பேரை போட்டுக்கோங்க. உங்களுக்கு வேலை வேணுமா, போவாஸ் அடிச்சு வேலைன்னு போட்டுக்கோங்க. வேலை உங்களை தேடி வரப்போகுது. கர்த்தர் உங்களுக்கு ஒரு வேலை கொடுக்க போறாரு. இல்ல எனக்கு திருமணம் நடக்குமா, God is going to send you Boaz. உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது. இல்ல எனக்கு வந்து கடன் பிரச்சனை இருக்கு, என்னோட கடன்ல இருந்து நான் வெளியே வரணும்னு நினைக்கிறீங்களா? God is going to send you Boaz. அந்த போவாஸை நீங்க ரிசீவ் பண்ணும் பொழுது உங்க கடன் பிரச்சனை மாறப்போகுது. இந்த இடத்துல அந்த போவாஸ்ன்றதுல உங்க ஆசீர்வாதம். எதை நீங்க எதிர்பார்க்குறீங்களோ அதை எழுதி, கர்த்தாவே எனக்கு போவாஸ் அனுப்புங்க, என் வாழ்க்கையில போவாஸ் அனுப்புங்க அப்படின்னு என்ன நீங்க கர்த்தரிடத்துல கேட்குறீங்க. எனக்கு ஒரு ஃபேவர் அனுப்புங்க சுவாமி, எனக்குன்னு சைன் பண்ண எந்த அத்தாரிட்டி, இதுக்கு தகுதி யாரு, இந்த அதிகாரம் யார்கிட்ட இருக்கோ என்னோட வாழ்க்கையில அந்த போவாஸ அனுப்புங்க. இந்த அதிகாரம், இந்த காரியம் எனக்கு நடக்கணும் அப்படின்னா யார் இதுல சைன் பண்ணுமோ அந்த போவாஸ நீங்க எனக்கு அனுப்புங்க. என்னோட காரியம் ஜெயமாய் மாறட்டும் அப்படின்னு நீங்க கர்த்தரிடத்துல கொடுங்க. கர்த்தர் நிச்சயமாய் உங்களோட வாழ்க்கையில எந்த காரியம் நடக்கவே நடக்காதுன்னு நீங்க நினைக்கிறீங்களோ, எதுக்கு நீங்க அருகதையே இல்லைன்னு நினைக்கிறீங்களோ, கர்த்தர் அந்த காரியத்தை மாற்றி போட்டு உங்க ஒருவரோட வாழ்க்கையிலும் God is going to send you Boaz. அப்படியாய் நீங்க அந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. நீங்க இந்த நாள்ல கூட நற்செய்தியை கேட்பீங்க நான் விசுவாசிக்கிறேன். தேங்க்யூ ஜீசஸ். நன்றி ராஜா, நன்றி தகப்பனே. இந்த நாள்ல கூட இயேசுவின் நாமத்துல சுவாமி, திக்கற்றவர்களுக்கு நாதியற்றவர்களுக்கு உதவியே இல்லாம என்ன செய்யறோம் தெரியாம இருக்கிற எங்களுக்கு ஆண்டவரே, நீங்க போவாஸை நான் அனுப்பிச்சு உனக்கு உதவி செய்வேன்னு சொன்ன அந்த வாக்குக்காக நன்றி ராஜா. நாங்க நினைக்கிறதுக்கும் ஜெபிக்கிறதுக்கும் மேலாய் காரியங்களை செய்வேன்னு சொன்னதுக்காக நன்றி சுவாமி. அப்படியா இதை கேட்கிற ஒருத்தரும் ராஜா இயேசுவின் நாமத்துல ஆண்டவரே போவாஸை பெற்றுக்கொள்ளட்டும், தயையை பெற்றுக்கொள்ளட்டும். அத்தாரிட்டி, ஃபேவர் ஃப்ரம் அத்தாரிட்டிஸ் ஆண்டவரே, அதிகாரத்துல இருக்கிறவர்கள் இவர்கள் மேல் தயவாய் இருக்க கிருபை தாங்க. ஆசீர்வதிங்க, தொடர்ந்து கூட இருங்க, வழி நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். God bless you. Merry Christmas.